சவுலை ஆண்டவர் அழைத்தாரு. சவுலுக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி தான் தாவீதை என்ன பண்ணாரு. இன்னும் தாவீதுக்கு இல்லாத ஒரு விசேஷமான காரியம் சவுலுக்கு நடந்துச்சுன்னா, அவன் வேற மனுஷன் ஆனானா. அவனுக்கு இருதயத்தை என்னவா கொடுத்தார் ஆண்டவர். அவனுக்கு தேவையான நிறைய காரியங்களை செஞ்சோம். சவுலுடைய இருதயம் எப்படி இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானதா. அவன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருந்தான். அவன் எல்லாத்துக்கும் ஒரு நொண்டிசாக்கு என்ன செய்தான், தன் தவற அவன் என்ன செய்யல. ஆனால் தாவீது பாருங்களேன், பர்சேபாவிடத்திலே பாவம் செய்த பிறகு கூட ஆண்டவர் சொல்றார், இவன் இருதயத்திற்கு நான் ஆண்டவர் கேட்டேன், என்ன ஒரு அநியாயமா இருக்கு. சவுல் செஞ்ச பாவத்தோட தாவீது செஞ்ச பாவம் மோசமான காரியம் இல்லையா. அந்த மனுஷனை பார்த்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது, இந்த தாவீது தன்னை அவன் ஆராய்ந்து பார்க்கிறவனா இருந்தான். தாங்கிட்ட இருக்க தப்பா ஆண்டவர்கிட்ட போய் ஒத்துக்கிட்டான். ஆண்டவரே என்னைய பாருங்க, நான் அப்படி இருக்கிறேன், செஞ்சுட்டேன்னு சொல்லி தேவனோட இருதயத்தோடு இசைந்து இருக்கிறவனா இருந்தான். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், தப்பு இல்லாத மனுஷன் இல்லை, நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள். அப்பனா வேதம் தெளிவாக சொல்லிச்சு, இதுக்காக இப்படி சொல்லிட்டு நம்ம துணிகரமாக பாவம் செய்வதற்காக எழுதப்படலை. நம்ம என்னதான் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை நம்மள்ட்ட என்ன செய்யும், நாம் அநேக விஷயங்களே தவறுகிறோம் என்று சொல்லி யாக்கோபில் எழுதி இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு காரியம் செய்யணும், அவரிடத்துல கிருபை என்னவா இருக்குது ஏராளமா. அவரிடத்துல போகும் பொழுதெல்லாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய தவறுகளை சரி செய்து ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருந்துட்டா போதும். கர்த்தர் சவுலை போல அல்ல, தாவீதை போல உயர்த்துவார். அல்லேலூயா.